அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் கும்பராசியை பற்றி பார்க்க போகிறோங்க. கும்பராசிக்கு 2025 எப்படி இருக்கும், கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திரங்களுக்கு 2025 எப்படி இருக்கும், 2026 எப்படி இருக்கும்ன்றத பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே மக்கள் கேட்ட சில கேள்விகளுக்கும் பதில் தரப்போகிறேன். நிறைய மக்களுக்கு இந்த கேள்விகள் இருக்கும். முக்கியமான கேள்விகளை நோட் பண்ணி வச்சு இந்த வீடியோவில் நான் பதில் தரேன். எல்லாத்துக்கும் மேலே 7.5 சனி அஷ்டமத்து சனியை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை, கேள்விப்படாத ஒரு விஷயத்தை இந்த பதிவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? கும்பராசிக்கு 7.5 சனி நடந்துன்னு இருக்கு. 7.5 சனின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம், மோசமான ஒரு காலகட்டம், சவால் மிகுந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இப்போ நீங்க இருக்கிறீங்க. 12 ராசிகளில் மோசமான நேரம் இருக்கக்கூடிய ராசி என்ன ராசின்னு கேட்டிங்கன்னா அது கும்பராசி தான். ஏன்னா நீங்கள் 7.5 சனியில் இருக்கீங்க. 2020 உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. 2020 ஜனவரி மாதம் முதல் 2.5 வருடம் விரைய சனி, அதை கிராஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் 2.5 வருஷம் ஜென்ம சனி. அந்த ஜென்ம சனியோடைய கடைசி பகுதியில் இருக்கீங்க. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு ஜென்ம சனி விலக போகுது. அதுக்கப்புறம் பாத சனி இருக்கு, அது ஒரு 2.5 வருஷம். 7.5 சனியில ரொம்ப கடுமையான காலகட்டம் பார்த்தீங்கன்னா விரைய சனி. அதை விட தாங்க முடியாத கொடுமையான காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி. பாத சனியை பார்த்து கவலைப்பட வேண்டாம். பாத சனி என்னன்றதை நான் சொல்றேன். இந்த 2 மோசமான டைமையும் இப்போ நீங்க கிராஸ் பண்ண போறீங்க. இன்னும் ஒரு 3 மாசத்துல கிராஸ் பண்ண போறீங்க. ரைட்டா? ஓகே. ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி மிகப்பெரிய பின்னடைவையும், மிகப்பெரிய கஷ்டங்களையும், மிகப்பெரிய தோல்விகளையும், மிகப்பெரிய அவமானங்களையும், மிகப்பெரிய பணப்பிரச்சனை, வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உடல் சம்பந்தமான ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை, விபத்துகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கர்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். போன ஜென்மத்தில் நம்ம செய்த தவறுக்கு இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு பலன் தராங்க. அதுதான் 7.5 சனி அஷ்டமத்து சனி. சனி பகவான் என்பவர் கர்மக்காரகன். நவ கிரகத்திலேயே கர்மாவை கழிப்பதற்கு ஒரு கிரகத்தை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு 7.5 சனி அஷ்டமத்து சனின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலையே நிறைய தசாபுக்திகள் இருக்கு, நிறைய கிரகங்கள் இருக்கு, 6, 8, 12 பாதக மாரக வீடுகள்லாம் இருக்கு, அஷ்டமத்து சனி இருக்கு, கண்டக சனி இருக்கு. இது எல்லாத்துலேயுமே ரொம்ப மோசமான காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா 7.5 சனி. அந்த ஒரு மோசமான காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்துல யாருமே என்கிட்ட சார் நான் ரொம்ப கும்பராசி அன்பர்கள், நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், நான் ரொம்ப அருமையாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், வாழ்க்கையில் படிப்படியாக வெற்றி அடைகிறேன்றது சொல்கிறத நம்ம கேட்க முடியாது. ஏனென்றால் மிகப்பெரிய வசதியாக இருக்கிறவங்களும் சரி, மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களும் சரி, இந்த காலகட்டத்தை ஈஸியாலாம் கிராஸ் பண்ண முடியாது. ஒரு கஷ்டமான காலகட்டம். சரிங்களா? 7.5 சனியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். 7.5 சனி அஷ்டமத்து சனியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு 10 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள 2 7.5 சனி 2 அஷ்டமத்து சனி வரும். கடவுள் அப்படிதான் செட் பண்ணியிருக்கார். 10 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள. இந்த 10 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள 2 7.5 சனி 2 அஷ்டமத்து சனி வரும். கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் இதுலயே போயிடும். ரைட்டுங்களா? 60 வருஷத்துல 20 வருஷம் 7.5 சனி அஷ்டமத்து சனிலே போயிடும். 2 7.5னா எவ்வளோ? 7.5 7.5 15. 2 அஷ்டமத்து சனி 2 2 5 கூட்டினீங்கன்னா 20 வந்துடும். ரைட்டுங்களா? இந்த 2 7.5 சனியும் இந்த 2 அஷ்டமத்து சனியும் எல்லாருக்குமே கெடுபலனை செய்யுமான்னு கேட்டா கிடையாது. கடவுள் அதாவது மிகப்பெரிய விஷயங்களை இந்த உலகத்துல வச்சு படைச்சிருக்காரு. மிகப்பெரிய சீக்ரெட்டையும் வச்சிருக்காரு, மிகப்பெரிய விஷயங்களையும் வச்சிருக்காரு. அதுல ஒரு விஷயம் தான் இது.
இப்போ இந்த 10 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள 2 ஏழரை சனி 2 அஷ்டமத்து சனி வந்துரும்னு சொன்னேன். அப்போ இந்த 20 வருஷமும் நாங்க கஷ்டப்படணுமா சார்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ரைட்டுங்களா? கடவுள் இந்த உலகத்தை அவ்வளோ ஈஸியா ஒரு விஷயத்துக்குள்ள வச்சு எல்லாம் படைச்சிடல. ஒரு விஷயத்துக்குள்ளேயே பழைய நுணுக்கங்கள், ரகசியங்கள், பல அமைப்புகளை வைத்து படைத்து இருக்கிறார். ரைட்டுங்களா? 2 ஏழரை சனி 2 அஷ்டமத்து சனி வரும். ஆனா எந்த காலகட்டத்துல போன ஜென்மத்துல நம்ம கர்மா பண்ணோமோ அந்த காலகட்டத்துல தான் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படும். சில பேருக்கு ஒரே ஒரு ஏழரை சனி தான் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். மிகப்பெரிய தோல்விகள், மிகப்பெரிய அவமானங்கள், மிகப்பெரிய அப்படியே அந்த குடும்பமே கொஞ்சம் ஆடி போறது ஏற்படும். சில பேருக்கு ரேரா 2 ஏழரை சனியும் பிரச்சனை பண்ணும். 2 அவங்க அந்தந்த வயசுல வரும். அந்த 2 ஏழரை சனியும் பிரச்சனை பண்ணும். சில பேருக்கு ஏழரை சனி எல்லாம் நார்மலா இருக்கும். அஷ்டமத்து சனி 2 அஷ்டமத்து சனி வரும்னு சொன்னோம் பாத்தீங்களா? அந்த 2 அஷ்டமத்து சனி ரொம்ப கொடுமையா இருக்கும். சில பேருக்கு ஒரு ஏழரை சனி ஒரு அஷ்டமத்து சனி கொடுமையா இருக்கும். இன்னொரு ஏழரை சனி அஷ்டமத்து சனியை பார்த்து கவலைப்பட வேண்டாம். சில பேருக்கு 2 ஏழரை சனியும் ஒன்னும் அந்த அளவுக்கு கெடுபலனை செய்யாது. ஒரு அஷ்டமத்து சனியும் ஒன்னும் அந்த அளவுக்கு கெடுபலனை செய்யாது. ஒரே ஒரு அஷ்டமத்து சனி அந்த மனிதனுடைய பாதையவே மாற்றி அமைக்கும். ஆக மொத்தத்துல நம்ம ஆய்வு பண்ணதுல 2 அஷ்டமத்து சனி 2 ஏழரை சனி ஒரு மனிதனுக்கு 10 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள வரும். இதுல ஒண்ணுல தான் மிக நிறைய மனிதர்கள் அந்த ஒரே ஒரு ஏழரை சனியில தான் மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் 2 ஏழரை சனியில மாட்டுவாங்க. சில பேர் 2 ஏழரை சனி ஒரு அஷ்டமத்து சனிலையும் மாட்டுவாங்க. சில பேர் 4லயும் மாட்டுவாங்க. ஆனா 2 ஏழரை சனியில 2 அஷ்டமத்து சனியில இருந்து யாராச்சும் தப்பிச்சிடுவாங்களான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. அது மட்டும் வாய்ப்பே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு ஏழரை சனியாச்சும் அவர் மிகப்பெரிய கஷ்டங்களை அவர் அனுபவிப்பார். ஒரு ஏழரை சனி சின்ன வயசுலயே வரும். ஒரு ஏழரை சனி கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு வரும். 45 வயசுக்கு மேல வரும். அதே மாதிரி ஒரு ஏழரை சனி ஒரு அஷ்டமத்து சனி சின்ன வயசுல வரும். இன்னொரு அஷ்டமத்து சனி 45 வயசுக்கு மேல வரும். ரைட்டுங்களா? ஆக மொத்தம் இது மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. சார், எனக்கு இப்போ ஏழரை சனி முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஏழரை சனி வரப்போகுது, அதுவும் என்ன இப்படியே போட்டு அடிக்குமா, இப்படியே போட்டு என்ன பாதிக்குமான்னு கேட்ட கேள்விக்கு தான் இந்த பதில். அதுதான் சொல்றேன், உங்க கர்மாவை பொறுத்து, உங்க ஜாதகத்தை பொறுத்து இது அமையும். உங்க லக்னாதிபதியோட வலு, உங்களுடைய 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடைய வலுவை கொண்டு இது தீர்மானிக்கப்படுகின்றது. ஆனா ரேரா தான், ரொம்ப ரேரா தான் ஏழரை சனி வந்தா 2 ஏழரை சனியும் 2 அஷ்டமத்து சனியிலையும் சஃபர் ஆகுறது. வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த 70 வயசு வாழக்கூடிய நபர் 20 வருஷமும் கஷ்டப்படக்கூடியது ரொம்ப ரேர். ரைட்டுங்களா? ஓகே. இந்த ஏழரை சனி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே வயசுல வராது. ஒருத்தங்களுக்கு 20 வயசுல வரும், 25ல வரும், 35ல வரும், 45ல வரும், 50ல வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஏஜ்ல வரும். அந்த காலகட்டத்துல தான் நீங்க ஏதோ கர்மா பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த காலகட்டத்துல நீங்க என்ன வயசுல இருக்கிறீங்களோ, சின்ன வயசுல இருக்கிறீங்கன்னு வைங்க, 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறீங்கன்னா கல்வியில பிரச்சனை ஏற்படும், தடை ஏற்படும், தோல்வி ஏற்படும், காதல் பிரச்சனை வரும். உங்களுக்கு நீங்க பாட்டு சும்மா இருப்பீங்க, யாராச்சும் காதல் பண்ணுவாங்க, இல்ல உங்களுக்கு காதல் ஏற்படும், அதனால மன கஷ்டம் ஏற்படும். வேலை திறமை இருக்கும் ஆனா வேலை கிடைக்காது. இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க ஆனா வேலை கிடைக்காது. இல்லைன்னா நீங்க எதிர்பார்க்கிற வேலை கிடைக்காது. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுவீங்க, அது கிடைக்காது. ரைட்டுங்களா? இந்த 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள வருகின்ற ஏழரை சனி இந்த தொழில், கல்வி, முக்கியமாக திருமணம் தாமதமாகிறது. பெரும்பாலான மக்களுக்கு திருமணமும் வேலையும் தான் பிரச்சனையா இருக்கும். 30 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள ஏழரை சனி வருதுன்னு வைங்களேன், இதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம். இந்த திருமண பந்தத்துல இந்த காலகட்டத்துல பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள திருமணம் லேட்டானா கூட பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த 30 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இந்த ஏழரை சனி வருது பாருங்க, முக்கியமா திருமண வாழ்க்கையை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
அதுக்கப்புறம் அந்த காலகட்டம் குழந்தை பெத்துக்கிற காலகட்டம், அது வந்து தாமதமாக வருது, இல்லை அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வேலையில பிரச்சனை வரும். 30 வயசுல இருந்து 40 வயசு நபர்களுக்கு வேலையில பிரச்சனை வரும். வாழ்க்கையில ஒரு சென்டர் பாயிண்ட்ல ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். என்ன கேட்டீங்கன்னா 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள 7.5 சனி முடிஞ்சிடுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு 30 வயசுல இருந்து 31 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் ரொம்ப முக்கியமான டைம். அந்த மனிதன் வளரக்கூடிய ஒரு டைம். அந்த மனிதன் யாருன்னு இந்த உலகத்துக்கும் அவருக்கும் காட்டக்கூடிய ஒரு டைம். அந்த டைம்ல வந்து ஒரு 5 வருஷம் 7.5 சனி பிளாக் பண்றது அந்த அளவுக்கு வந்து இது கிடையாது. அப்படி பிளாக் பண்ணும்போது ஒன்னு தொழில்ல இல்ல குடும்பத்துல இல்ல மனைவியோட இல்ல கணவனோட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 45க்கு மேல 7.5 சனி வருதுன்னு வைங்களேன், ஹெல்த்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஆட் ஆயிக்கும், குடும்பம்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஆட் ஆயிடும், கடன் அதுவும் ஆட் ஆயிடும். இந்த 35 வயசுக்கு மேல 7.5 சனி வந்தாலே பெரும்பாலான மக்கள் முதல் மாட்டக்கூடிய விஷயம் பணம் தான், கடன். 35 வயசுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மனிதனுக்கு வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. 35 வயசுக்கு மேல எல்லாம் வந்துடும். இப்போ 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள விவாகரத்து ஆவது ரொம்ப கம்மி தான், கடன் வாங்குறதும் ரொம்ப கம்மி தான், குழந்தையில பிரச்சனை ஆவறதும் ரொம்ப கம்மி தான், தொழில பிரச்சனை ஆவறதும் கம்மி தான். ஆனா இந்த 31 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள எல்லாம் வந்துடும். வம்பு வழக்கம் வந்துடும். 35 வயசுக்கு மேல சில பிரச்சனைகள், உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், பணம் சம்பந்தமான பிரச்சனை, வேலை சம்பந்தமான பிரச்சனை. இதுல இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதாவது வேலை வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஒரு சம்பளம் கொடுத்துருவாங்க. வேலையில என்ன பிரச்சனைனா, ஒண்ணு பிரச்சனையாச்சுன்னா வேலை போயிடும், அதோட முடிஞ்சிடும், லாஸ் கிடையாது. ஆனா பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 7.5 சனி வரும்போது வருமானம் கம்மியாகும், அதுக்கப்புறம் லாஸ்ல போகும், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் போய் ஒரு இடத்துல முடங்குற மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் பிரச்சனை. 7.5 சனியில பிசினஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப சஃபர் ஆவாங்க, கஷ்டப்படுவாங்க. அடுத்தது இந்த 30 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள 7.5 சனி வருது பாருங்க, இவங்க இந்த திருமண பந்தத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 50 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள 7.5 சனி வருது பாருங்க, உடல் சம்பந்தமான விஷயத்துல கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு ரேரா விபத்துகள் ஏற்படுவது, வண்டியில இருந்து கீழே விழுந்து வர்றது, ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். சில பேருக்கு 100ல ஒரு 20-25% மக்களுக்கு அவமானம் ஏற்படும். அசிங்கம், குடும்பத்துக்குள்ள அசிங்கம் ஏற்படுவது, அவமானம் ஏற்படுவது, இன்னொருத்தங்க பயங்கரமா திட்டிடுறது, அவமானப்படுத்திடுறது, இந்த பேங்க் சம்பந்தமான விஷயம் எல்லாம் ஏற்படுவது. ஒரு 100ல ஒரு 5% மக்கள் அவங்க சொந்த வீட்டை இழக்கிறது, சொத்தெல்லாம் அந்த 7.5 சனியில விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படும். ஸோ மனிதனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனை சம்பந்தமான விஷயமும் இந்த 7.5 சனியில வந்து ஏற்படும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எதிரி, வேலை, தொழில், பண பிரச்சனை, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 30 வயசுல இருந்து இந்த 60 வயசுக்குள்ள ஒரு 7.5 சனி வரும் பாருங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டைம். இதை வந்து கண்ட்ரோல் பண்றதே ரொம்ப வந்து அது ரொம்ப கஷ்டம். அது வந்து அந்த காலகட்டம் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய கடினமான ஒரு காலகட்டமா இருக்கும். அந்த மனிதன் அந்த காலகட்டத்தை மறக்க முடியாத ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, இதுதான் 7.5 சனி இந்த வேலையை செய்யும். இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு இந்த பாத சனி எப்படி இருக்கும்? இந்த ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு பாத சனி எப்படி இருக்கும்னா, ரொம்ப பாத சனியில ரொம்ப ரெக்கவரி ஆகும். வாழ்க்கையே அப்படியே தலைக்கீழ கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப சில மாற்றங்கள், பாத சனி பூராவே மாற்றங்கள்னு முடிவு வச்சுக்கோங்க. மாற்றங்கள், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைச்சிரும், திருமணம் தாமதமானவங்களுக்கு திருமணம் ஆயிடும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது பாருங்க, அதுவும் சரியாயிடும். ரைட்டுங்களா? இந்த பாத சனியில வேலை செய்யாத சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் ரொம்ப அவமானப்பட்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப சில பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பாங்க, ரொம்ப கடன்ல மாட்டிட்டு இருப்பாங்க.
இந்த சொத்தெல்லாம் விற்கிற மாதிரி போயிடுவாங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த பாத சனி கொஞ்சம் கண்டினியூ ஆகும். இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டாருன்னா இந்த ஜென்ம சனி முடிஞ்ச உடனே அந்த கடனை கட்டிட முடியும்னா அது கஷ்டம். ஆனா ஒருத்தருக்கு வேலை இல்லை, அது ஜென்ம சனி முடிஞ்ச உடனே டக்குன்னு கிடைச்சிரும். ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகல, அது டக்குன்னு கிடைச்சிரும். அது ஒரே செகண்ட்ல முடிஞ்சிடும். அந்த சாப்டர் அதோட க்ளோஸ் ஆயிடும். அந்த இல்லைன்ற ஒரு விஷயம் கிடைச்சிரும். ஆனா ஒருத்தர் 1 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டார், ஒரு 25 லட்சம் கடன் வாங்கிட்டார். அவருக்கு வருமானத்துக்கு மேல பல மடங்கு கடன் வாங்கிட்டாருன்னா அப்போ அது பாத சனிலையும் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி வம்பு வழக்குக்குள்ள என்ட்ராயிட்டார், ஜென்ம சனி உங்களை வம்பு வழக்குக்குள்ள இழுத்து விட்டுருச்சு, அது கொஞ்சம் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் விவாகரத்து மார்ச் மாசம் வரைக்கும் ஒரு கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள விவாகரத்துக்கே போல, சண்டை போட்டுக்கினே இருக்கிறீங்க, ஒய்ஃப் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, இல்ல கணவர் வேற எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னா இந்த ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு அது ஒன்றும் ஒரு மோசமான சுச்சுவேஷனுக்கு போவாது. ஆனா ஜென்ம சனிலேயே நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, அப்போ அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடியறதுக்கு பாத சனியில ஒரு காலகட்டத்தில் ஆகும். சில பேருக்கு பாத சனிலாம் முடிஞ்சுதான் நடக்கும். புரியுதுங்களா? பெரிய பிரச்சனை, நீண்ட காலம் எடுக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ள உங்களை ஜென்ம சனி கூட்டின்னு விட்டுட்டு இருந்ததுன்னா அது லேட் ஆகும். ஆனா எனக்கு குழந்தை தான் சார் பிரச்சனை, அது ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு வந்துடும். வேலை தான் சார் பிரச்சனை, ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு வந்துடும். சார் நான் படிச்சுன்னு இருந்தேன், அரியர் முடிக்கல, அது ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு முடிச்சிருவீங்க. கல்யாணம் ஆயிடும், வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கேன் சார், அது போயிடலாம், பாத சனிலேயே போயிடலாம், அதை பத்திலாம் கவலைப்படவே வேண்டாம். ரைட்டுங்களா? சோ பெரிய பிரச்சனையில நீங்க மாட்டி இருக்கும் போது, கடினமான பிரச்சனையில நீங்க மாட்டி இருக்கும் போது அது கொஞ்சம் தாமதமாகும். உடனே தீரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஜென்ம சனியில இதாகும். ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், எல்லாருக்குமே நிறைய ஜென்ம சனி முடிஞ்ச உடனே நிறைய மாற்றங்கள், இடம் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், எல்லாமே மாறும். நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு பிறகு ஏற்படும். அது எல்லாம் நல்ல மாற்றம், அதெல்லாம் நீங்க தாராளமா பண்ணலாம். எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு அதை அடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதை நீங்க தாராளமா பண்ணுங்க. ரைட்டுங்களா? எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், குடும்ப பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பெரிய, இப்போ ஒருத்தருக்கு ஜென்ம சனில அவமானம் வந்துருச்சு, ஏதோ ஒரு பெருசா ஏதோ ஒரு மற்றவங்க எல்லாரும் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க, அது உடனே சுவிட்ச் போட்ட மாதிரி மாறுமா? நீங்களே சொல்லுங்க, மாறாது. அது சில வருடங்கள் ஆகும். அவங்க சில வருடங்கள் அவங்க வாழ்ந்து காட்டும் போதுதான் அந்த அவமானங்கள் மறையும். கரெக்டா? சோ இது இதுவும் ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. சரிங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி, நிறைய பேரு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கும்பராசி, நான் சனியோட ராசி, சனி பகவான் என்னை எதுவுமே பண்ண மாட்டாருன்னு நினைச்சுன்னு இருந்தீங்க. அது தப்பு. அதாவது சனி பகவான்ன்றவரு கர்மக்காரகன். அவரு எல்லா ராசிக்கும் கர்மக்காரகன் தான். உங்களுக்கு உங்க ராசிக்கு மட்டும் கர்மக்காரகன் இல்லைன்னு எங்கேயுமே சொல்லல. ரைட்டுங்களா? எல்லா ராசிக்கும் கர்மா இருக்கும். இந்த உலகத்துல மனிதன் பிறக்கிறான் என்றாலே அவன் கர்மாவோட தான் பிறப்பான். சோ எல்லாருக்கும் கெடுபலனை செய்வார். சரி சார், கும்ப ராசியில பிறந்ததுக்கு எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதை நான் சொல்றேன். கும்பராசியில சனியோட ராசியில பிறந்ததால சனி பகவான் பாத சனியிலும் சனி பகவான் 3ஆம் இடத்தில் வரும்போதும் மிகப்பெரிய நன்மைகளை மற்ற ராசிகளை விட உங்க ராசிக்கு கொஞ்சம் கூடுதலாவே செய்வார். புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கும்பராசி, நான் மகர ராசி, நான் சனியோட ராசி, சனி எங்களை எதுவுமே பண்ண மாட்டாருன்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு கமெண்ட் ஆச்சும் கீழே வருதா பாருங்க? வராது. நான் கும்பராசி, சனி என்ன எதுவும் செய்ய மாட்டாரு, ஒரு கமெண்ட் வராது. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டார். ரைட்டுங்களா? எந்த ராசியும் விட மாட்டார். அப்படியெல்லாம் அதெல்லாம் லஞ்சம் வாங்குற மாதிரி ஆயிடும். கர்மான்னு இருந்தா அதனுடைய வேலையை அவருக்கு சிறப்பா செஞ்சிருவார். ஆனா கொடுக்கும் போது எக்ஸ்ட்ராவே கொடுப்பார். அது என்ன கான்செப்ட்னா இதுதான். ஏன்னா அவரோட ராசியில பிறந்திருக்கீங்க. அவரு 3ஆம் இடத்துல போகும்போது மிகப்பெரிய அளப்பரிய நன்மையை செய்வார். பாத சனியிலேயே நிறைய பேருக்கு மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகளை செய்வார். கும்பராசி
கடனை வேகமாக அடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கும்பராசி வழக்கில் இருந்து வேகமாக ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கும்பராசி நஷ்டத்துல தொழில இருக்காங்க, அவங்க வேகமாக நஷ்டத்திலிருந்து ப்ராஃபிட்ல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நடக்க முடியாத ஒரு விஷயத்தை உங்க ராசிக்கு வேகமா நடக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கு. ரைட்டுங்களா? ஓகே, நீங்களே பாருங்க, நீங்களே சொல்லுங்க. மார்ச் மாசம் கிராஸ் ஆன பிறகு படிப்படியாக எல்லாமே வாழ்க்கையை பாத்தீங்கன்னா மாறும். இன்னொரு கேள்வி, நிறைய பேர் ஒரு கேட்ட கேள்வி, சார் நான் எனக்கு 7.5 சனி நடந்துன்னு இருக்கு, 7.5 சனி முடிஞ்ச பிறகு நான் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிடுவேனா, நான் பெரிய கோடி கோடியா சம்பாதிச்சிட முடியுமான்னு சில பேர் கேட்கறாங்க. சில பேருக்கு சில ஆசைகள் இருக்கும், சில கேள்விகள் அப்படி வரும். அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. 7.5 சனி முடிஞ்ச பிறகு பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்களான்னு கேட்கும்போது அதுக்கு ஆமுமோ அர்த்தம் இருக்குது, உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது 7.5 சனி முடிஞ்ச பிறகு உங்களுடைய கர்மா ஸ்டாப் ஆகும். ஜென்ம சனி முடிஞ்சாலே உங்க கர்மா ஸ்டாப் ஆகும். 7.5 சனியில உங்களுக்கு நிறைய தோல்விகளை நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பின்னடைவுகளை பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு நிறைய திறமை இருந்திருக்கும், அந்த திறமை வேலை செய்யாம இருந்திருக்கும். அந்த திறமையை உங்களால காட்டியே இருக்க முடியாது. உங்க கல்வி, உங்க கிட்ட ஏதாச்சும் ஸ்பெஷலா சில திறமைகள் இருக்கும், அது எதையுமே வெளியே செயல்பட்டு இருக்காது. எல்லாத்திலையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கும், தோல்வியும் ஏற்பட்டிருக்கும், அவமானம் தான் மிஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? நல்ல ஒரு தரமான ஒரு பிசினஸ் மேனும் 7.5 சனியில நஷ்டத்தை பார்ப்பார். ரைட்டுங்களா? அது எல்லாமே விலகும். ரைட்டுங்களா? 7.5 சனி முடிஞ்ச பிறகு நாங்க படிப்படியா பணக்காரன் ஆயிடுவோனான்னு நீங்க கேட்டீங்கன்னா, 7.5 சனி இந்த ஜென்ம சனி முடிஞ்ச கையோட உங்களுக்கு ஒரு நல்ல தசை வந்ததுன்னா நீங்க கேட்டது அப்படியே நடக்கும். மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய பணம், கோடி கணக்கில் பணத்தை நீங்க பார்ப்பீங்க. ரைட்டுங்களா? 7.5 சனி முடிகிற தருவாயில கரெக்டா உங்களுக்கு ஒரு நல்ல தசை அல்லது அட்லீஸ்ட் ஒரு புக்தியாச்சும் வரும்போது அது உங்களை தூக்கி விடும். 7.5 சனி முடிஞ்ச பிறகு கும்பராசியை எல்லாரையுமே தூக்கி விட்டுருமான்னு கேட்டா கிடையாது. அது உங்களுடைய ஜாதகத்தின் வலுவை பொறுத்து இருக்கு, உங்களுடைய தனஸ்தானத்தின் வலுவை பொறுத்து இருக்கு. உங்க ஜாதகம் வலுவா இருக்குது, கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய பணக்காரர் ஆயிடுவீங்க. ஆனா எல்லாருமே ஆவாங்களான்னு கேட்டா கிடையாது. சில பேருக்கு 7.5 சனி முடிஞ்சு கூட 5 வருஷம் கழிச்சு கூட நல்ல தசை வரும், அப்போ நடக்கும். சில பேருக்கு 7.5 சனி முடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு கூட அந்த தசை வரும். சில பேருக்கு 7.5 சனி முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு கூட அந்த தசை வரும். அப்போ நீங்க கேட்ட கேள்வி நடக்கும். ஆனா 7.5 சனி முடிஞ்ச பிறகு அந்த மனிதனை சனி பகவானே ஆட்டோமேட்டிக்கா பெரிய பணக்காரர் ஆக்கிடுவாரா, ரிச் ஆக்கிடுவாரா? கிடையாது. உங்க ஜாதகத்துல தனஸ்தானம் வலுவா இருக்கு. இத்தனை நாள் நீங்க அந்த விஷயங்கள் பிளாக் இருந்ததுன்னா அப்ப அது நடக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, நிறைய பேருக்கு இருக்க இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. 20 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் 7.5 சனி வருதுன்னு வைங்களேன், அவங்க தான் ரொம்ப தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு 25 வயசுக்கு மேலதான் ஜாதகத்தோட பவரே வேலை செய்யும். ரைட்டுங்களா? ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் அப்பதான் வேலை செஞ்சு அந்த மனிதனுக்கு அப்பதான் முன்னேற்றம், வளர்ச்சி, அந்த மனிதன் எவ்வளவு சம்பளம் வாங்க போறான்றத தீர்மானிக்கப்படும், யாரை கல்யாணம் பண்ண போறாங்கன்றத தீர்மானிக்க போறோம், அந்த மனிதன் வெளிநாட்டுல வாழ போறாரா, இங்க வாழ போறாரா, பேங்க்ல வேலை செய்ய போறாரா, கவர்மெண்ட்ல வேலை செய்ய போறாரான்றதெல்லாம் அந்த காலத்துல தான் தீர்மானிக்கப்படும். அந்த காலகட்டத்துல 20 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள 7.5 சனி வரும்போது அது எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும், அதெல்லாம் ஸ்டாப் ஆயிருக்கும். அப்ப ஸ்டாப் ஆகும்போது என்ன நடக்கும்? கூட படிச்சவங்க எல்லாம் நல்ல வேலைக்கு போவாங்க, கூட படிச்சவங்க எல்லாம் அதிக சம்பளம், சாஃப்ட்வேர், ஐடின்னு போவாங்க. இல்ல சில பேர் வெளிநாட்டுக்கு போகும்போது இவரு மட்டும் சைலண்டா உட்கார்ந்து இருப்பார், வேலையே இல்லாம உட்கார்ந்து இருப்பார். அப்ப அந்த இடத்துல தன்னம்பிக்கையே உடைக்கப்படும், சுக்கு நூறாயிடும். நம்ம எதுக்கும் உதவ மாட்டோம்னு அவங்களையே நம்ப வச்சிடும். ஆனா அப்படி கிடையாது.
உங்களுக்கு 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள 7.5 சனி வருதா, அதுவும் முக்கியமாக விரைய சனியும் ஜென்ம சனியும் அந்த காலகட்டத்தில் வருதுன்னா, நீங்கள் அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அது முடிஞ்ச பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்றதை பார்த்துட்டு தான் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்தே நீங்கள் கணக்கு பண்ண முடியும். உங்கள் ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்தே அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். கரெக்டாக ஒருத்தருக்கு 25 வயசில் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக அவர் முடக்கப்பட்டிருப்பார். அவரோட திறமை, படிப்பு, புத்திசாலித்தனம் ஒன்றும் யூஸ் ஆயிருக்காது. அதே மாதிரி 30 வயசுல ஒருத்தருக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய திறமைகளும் முடக்கப்பட்டிருக்கும். இன்னொன்று 30 வயசுல 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுறதுல என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஜாதகத்தில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்ன்ற அமைப்பு இருக்கும், ஆனால் கிடைக்காது. கவர்மெண்ட் வேலை தான் கிடைச்சதுன்னா 7.5 சனியே நீங்கள் கவலைப்பட மாட்டீங்களே, அப்புறம் எப்படி அது கிடைக்கும்? ஒருத்தருக்கு 30 வயசுல 7.5 சனி வரப்போகுதுன்னா அவரோட ஜாதகத்தில் வெளிநாட்டுக்கு போகணுன்ற அமைப்பு இருந்தாலும் அவரால் போக முடியாது. 25 வயசுல கூட போக முடியாது. அந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகுதான் அந்த சந்தோஷமான விஷயத்த உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள உங்களுக்கு 7.5 சனி வருது பார்த்தீங்களா, அது ஜென்ம சனி முடிஞ்ச பிறகுதான் உங்க ஜாதகத்தின் பலத்தையே நீங்க பார்ப்பீங்க. சில பேருக்கு ரொம்ப பலமா இருக்கும், தூக்கி விட்டுரும். ஜாதகம் பலமா இருக்கிறவங்க பத்தி கவலையே பட வேண்டாம். இதுக்கு முன்னாடி கூட ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன பாருங்க, நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்னா ஆயிடுவீங்க. ஜாதகம் மிகப்பெரிய பலமா இருக்கா, கவலைப்பட வேணாம். இல்ல 7.5 சனி முடிஞ்ச கையோட சூப்பர் தசாபுக்தி வருதா, லக்னாதிபதி தசை, ராசி அதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசைலாம் வருதா, தூக்கி விட்டுரும். நீங்க கேட்ட கேள்வி அப்படியே நடக்கும். ஆனா ஒருத்தர் 40 வயசுல 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டுனே இருக்கார். அதுக்கப்புறமா அவருக்கு 7.5 சனி வருது. அதுக்கப்புறமா அவருக்கு நல்ல தசையே வரல. அவர் பணக்காரர் ஆவாரான்றது டவுட். ஏன்னா ஆல்ரெடி 25 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் அந்த ஜாதகம் வேலை செஞ்சிருக்கும், அவர் பார்த்துருப்பார். அவரோட ஜாதகம் அந்த பலத்தை காட்டியிருக்கும். அந்த டைம்லயே காட்டாத போது 7.5 சனி முடிஞ்ச பிறகு அது தூக்கி காட்டிடுமான்னா கிடையாது. 7.5 சனி உங்களுக்கு எந்த வயசுல 7.5 சனி வந்தாலும் பரவாயில்ல, அது முடிஞ்ச கையோட ஒரு சூப்பரான தசை வருதுன்னு வைங்க, நீங்க மிகப்பெரிய உங்களுடைய லட்சியம், நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் நடந்துரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடு கட்டணும்னு இருப்பாங்க, நிலம் வாங்கணும்னு இருப்பாங்க, சொந்த வீட்டுக்குள்ள போகணும்னு இருப்பாங்க. அதெல்லாம் 7.5 சனி முடிஞ்சு ஜென்ம சனி முடிஞ்சு அடுத்த செகண்ட் நடக்கும். நிலம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் பண்ணலாம். வாகனம் வாங்கலாமா, தாராளமா வாங்கலாம். அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு மேல எப்ப வேணாலும் நீங்க இது வாகனம்லாம் வாங்கலாம். இன்னொரு சில பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, சார் எனக்கு 7.5 சனியே நடக்கல சார், என் ஜாதகம் நல்லா தான் இருக்கு, ஆனா வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்லதும் நடக்கல. நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாரு, அவருக்கு 7.5 சனியே நடக்காது, ஆனா கஷ்டப்பட்டுன்னு இருப்பார். தசையும் ஒன்றும் மோசமா இருக்காது, கஷ்டப்பட்டுன்னு இருப்பார். ரைட்டா? இது ஒரு கேட்டகரி. ஒரு வீட்டில் ஒரு மனைவி இருக்கிறாங்க, அந்த அம்மாவும் கஷ்டப்பட்டுனே இருக்காங்க. பார்த்தா கும்பராசியும் இருக்காது, ஒன்று நல்ல ராசியா இருக்கும், மேஷ ராசியா இருக்கும், ரிஷப ராசியா இருக்கும், நல்ல ராசியா இருக்கும், ஆனா கஷ்டப்பட்டுனே இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டில் இப்போ நீங்க ஒரு ஆணா இருக்கிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு 30 வயசோ இல்லை 40 வயசோ 50 வயசோ 60 வயசோ வச்சுக்கோங்க. உங்க மனைவிக்கு 7.5 சனி நடக்குதுன்னு வைங்க, அது உங்களை பாதிக்குங்க. உங்க குழந்தைகளுக்கு 7.5 சனி நடக்குதுன்னு வைங்க, உங்களுக்கு பாதிக்கும். உங்க மனைவிக்கு அஷ்டமத்து சனி, இப்ப கடகராசிக்கு அஷ்டமத்து சனி, உங்களை பாதிக்கும். உங்க குழந்தைகளுக்கு அஷ்டமத்து சனி உங்களை பாதிக்கும். கும்பராசிக்கு மட்டும்தான் 7.5 சனியா கிடையாது, மீனராசிக்கும் 7.5 சனி. இப்போ உங்க மனைவி மீனராசி, குழந்தை கடகராசி, உங்களுக்கு 7.5 சனி நடக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல தசாபுக்தி போயின்னு இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு நல்லதே நடக்காது. இங்கதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிற இடமே இங்கதான். 7.5 சனியே நடக்காம பாதிக்கப்படுறது, இதுதான் கொஞ்சம் கொடுமை. கொடுமையில இதுதான் கொஞ்சம் கொடுமை. இதே கணவருக்கு நல்ல டைம் போயின்னு இருக்கு, 7.5 சனி இல்ல, நல்ல தசாபுக்தி போயின்னு இருக்கு. மனைவிக்கு மட்டும் 7.5 சனி வருதுன்னா கவலையே பட வேண்டாம். முக்கியமாக வீட்டில் நீங்க ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்க, இதுல உங்க அம்மா அப்பாலாம் வேற இருக்கிறாங்கன்னு வைங்க,
கணவன் மனைவி 2 குழந்தை அம்மா அப்பா மொத்தம் 6 பேர் வீட்டில் இருக்கிறீங்கன்னு வைங்க. இந்த 6 பேர்ல 2 பேருக்கு 7.5 சனியோ இல்ல அஷ்டமத்து சனியோ இருந்ததுன்னா அந்த குடும்பத்துல சம்பாதிக்கிறவரை பாதிக்கும். 3 பேர் இருந்துட்டாங்க, 6 பேர் கொண்ட குடும்பத்துல 3 பேருக்கு 7.5 சனி அஷ்டமத்து சனி இருந்ததுன்னு வைங்க, அப்பவும் ரொம்ப பாதிக்கும். 6 பேர் கொண்ட குடும்பத்துல 4 பேருக்கு 7.5 சனி அஷ்டமத்து சனி இருந்ததுன்னு வைங்க, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த காலகட்டம் சும்மா வீட்டில் உட்கார வேண்டியதுதான். ரைட்டுங்களா? ஸோ இத்தனை விஷயம் இருக்கு. சில பேர் கேட்பாங்க, சார் எனக்கு ரிஷப ராசி சார், நான் சூப்பராக இருக்குதுன்னு வீடியோ போடுறீங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். 2 குழந்தைக்கு அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கும், இல்லை மனைவி இல்லை குழந்தைக்கு அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கும். ஒரு பெண் ஜாதகம் பார்க்க வராங்கன்னு வைங்க, சார் எனக்கு நீங்கள் இந்த ராசிக்கு துலா ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு போடுறீங்க, மிதுன ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு போடுறீங்க, பார்த்தா வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டுனே தான் சார் இருக்கேன். கணவருக்கு கும்பராசியா இருக்கும், இல்ல கடகராசியா இருக்கும். இது ஒரு டிபார்ட்மெண்ட். ஏன்னா நீங்க தனியால் கிடையாது, குடும்பத்தோட இணைஞ்சு இருக்கிறீங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், 7.5 சனியில பண பிரச்சனை வரும், குடும்ப பிரச்சனை வரும், ஹெல்த் இஷ்யூஸ், வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், வேலையில பிரச்சனை வரும், தொழில பிரச்சனை வரும்லாம் சொன்னேன். அப்போ குடும்பத்துல 2 பேர் இருக்கும்போது அந்த வீட்டில் சம்பாதிக்கிறவரை தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும். அவங்களுக்கு அந்த குடும்பத்துல நல்ல நேரம் வருதுன்னு வைங்களேன், அந்த நல்ல நேரமும் அந்த சம்பாதிக்கிறவர் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவருக்கு தான் போகும். இப்போ உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, 2 குழந்தைக்கும் சூப்பர் தசை போயின்னு இருக்கு. உங்களுக்கு மோசமான தசை போயின்னு இருந்தாலும் நீங்க சம்பாரிச்சுன்னு இருப்பீங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற இடமே தான். இந்த தசை எனக்கு நல்லா இருக்காதுன்றீங்க, எனக்கு ஏன் நல்லது செஞ்சது? இந்த விஷயம், இந்த பாயிண்ட் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரோட குடும்பத்திலே இப்படிதான் போயின்னு இருக்கு. அவருக்கு நல்ல தசையே கிடையாது, ஆனாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற நல்ல தசையில இவர் சிஎம்ன்ற ஒரு பதவியில் இருக்கார். குடும்பத்துல பசங்களுக்கு மனைவிக்கு மட்டும் நல்ல டைம் இருந்தா அந்த நல்ல டைமும் அந்த சம்பாரி குடும்ப தலைவனுக்கு தான் வரும். குடும்பத்துல மனைவிக்கு குழந்தைங்களுக்கு கெட்ட டைம் இருந்தா, கெட்ட தசாபுக்தி இருந்தாலும் அதுவும் அந்த கணவருக்கு தான் வரும். அந்த வீட்டுல யார் சம்பாதிக்கிறார் அவருக்கு தான் வரும். அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கு 7.5 சனி இல்ல அஷ்டமத்து சனி வைங்க, பையன் ஒழுங்கா படிக்க மாட்டான், அது 2வது கொடுமை. இவங்களுக்கு பேட் டைம் நடக்கும், இவன் படிக்க மாட்டான், ஆனா இவனுடைய ஜாதகம் நேரம் கோச்சாரம் எல்லாம் நல்லா இருக்கும். இதுதான் இங்கதான் இதுதான் 7.5 சனிலேயே இருக்கிற ஒரு டார்க்கான ஒரு இடம். அந்த மனிதனுடைய வளர்ச்சியை இது பண்றது. ஆனா இன்னொரு கேட்டகரியும் இருக்கு. இதை கேட்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நான் ரொம்ப கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கிறவங்களுடைய, நல்ல பணம் சம்பாதிக்கிறவங்க, ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துருக்கேன். இந்த ஒரு மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப யோக ஜாதகமா இருக்கும். பல லட்சம் சம்பாதிச்சுன்னு இருப்பார் மாசம். மனைவி குழந்தைங்களுக்கு 7.5 சனியே போயின்னு இருக்கும், ஒன்றும் வேலையே செய்யாது. இந்த ஜாதகம் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னு வைங்க, சுத்தி என்ன நடந்தாலும் அந்த ஜாதகம் அதை சமாளிக்கும். இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர் இல்ல ஒரு அரசியல்வாதி இல்ல நடிகர், யாரை வேணா வச்சுக்கோங்க, நிறைய சம்பாதிக்கிறவங்க ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு நல்ல டைம் போயின்னு இருக்கு. அவரோட மனைவிக்கும் நேரம் சரியில்லை, குழந்தைக்கும் நேரம் சரியில்லை. அவங்களுடைய கெட்ட டைம் இவரை போய் பாதிக்காது. ஏன்னா இவருடைய ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் இங்க தான் வேலை செய்யும். ஒரு மனிதனுடைய, அந்த குடும்ப தலைவனுடைய ஜாதகம் மற்ற உறுப்பினர்களை விட வலுவாக இருக்கும் போது யாருக்கு கெட்ட டைம் வந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆனா அந்த குழந்தைக்கு ஜாதகம் வலுவா இருந்து அப்பாவுக்கு ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்ததுன்னா, குழந்தைக்கு 7.5 சனி வந்தா அப்பாவுக்கு 7.5 சனி நடக்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் பெரிய தலைவலிங்க, இதுதான் பெரிய தலைவலி. அதே மாதிரி கணவருக்கு ஜாதகம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, மனைவிக்கு கொஞ்சம் தூக்கலா இருக்கு ஸ்ட்ரென்த். மனைவிக்கு 7.5 சனி வந்தா கணவனுக்கு பாதிக்கும். கணவருக்கு ஜாதகம் ஸ்ட்ரென்த்தா இருக்கு, மனைவிக்கு குறைவா இருக்கு. கணவனுக்கு 7.5 சனி வரும்போது கணவனை விட மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க.
ஸோ பரம்பொருள் இத்தனை விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள அடக்கி இருக்கிறார். கிட்ட கிட்ட வந்து இப்போ வந்து கணக்கெடுத்தா 900 கோடி மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துன்னு இருக்காங்க. எல்லாம் இப்படிதான் போயின்னு இருக்கு, இப்படிதான் வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஒருத்தர் கூட ஒரு வீடியோல ஒரு கமெண்ட் ஒன்று போட்டார். அது வந்து நிறைய பேர் கூட அது பார்த்துருக்காங்க. நீங்க மார்ச் மாசம் தான் ஜென்மசனி முடியும்னு சொல்றீங்க, அதுக்குள்ள நான் உசுரோட இருப்பேனான்னே எனக்கு தெரியல, அதுக்குள்ள என்ன முடிச்சு விட்டுறோம் போலியே இந்த 7.5 சனின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, உங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா பாட்டி எல்லாருமே இந்த 7.5 சனியெல்லாம் பார்த்து தான் வந்திருக்காங்க. அதுவும் ஒரு 7.5 சனி கிடையாது, 2 7.5 சனி, 2 அஷ்டமத்து சனி உங்க தாத்தாவும் பார்த்து இருக்காங்க, பாட்டியும் பார்த்துருக்காங்க. உங்க அப்பா 70 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்கன்னா 2 7.5 சனி, 2 அஷ்டமத்து சனியை பார்த்துருப்பாங்க. உங்க அம்மாவும் பார்த்துருப்பாங்க, நீங்களும் பார்த்துன்னு தான் இருக்கீங்க. நீங்களும் அதை சமாளிச்சு தான் தீருவீங்க. 7.5 சனி முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். அதுதான் 7.5 சனி வரத்துக்கு இன்னொரு ஒரு சீக்ரெட் இருக்கு. 7.5 சனி ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா அதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் கூட அந்த மனிதனுக்கு தடுக்கப்படும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது முன்னாடி தடுக்கக்கூடிய நன்மைகளும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் தடுக்கக்கூடிய நன்மைகளும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அந்த ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அது படிப்படியாக கிடைக்கும். ரைட்டுங்களா? எது எப்படியோ கும்பராசிக்கு மார்ச் மாசத்துக்கு மேல நல்ல நேரம், வளர்ச்சி மிகுந்த மாற்றங்கள் மிகுந்த காலகட்டமாக இருக்கும். படிப்படியாக வளர்ச்சி, எல்லாம் பிரச்சனையில இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னுக்கு வருவீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. கணவன் மனைவிக்கு நிறைய பேர் கும்பராசி வந்து கணவன் மனைவி பிரச்சனையில தான் வந்து கடந்த ஒரு 5 வருஷமா ஜாதகம் பார்க்க வந்தாங்களே, அந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே பனி போல அப்படியே கம்மியாயிடும். ரைட்டுங்களா? ரொம்ப அது ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? இந்த பதிவுல கும்பராசியை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.